ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து 2 kg சிக்கன் பிரியாணியில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 400 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் 2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறோம். அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் ப்ரூ, அப்புறம் வந்து பட்டை, பிரியாணி இலை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு 1 கிலோவுக்கு வந்து 400 கிராம் வெங்காயம், நாங்கள் 2 கிலோ செய்கிறோம், அதனால் 800 கிராம் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து நீட்டாக கட் பண்ணி சேருங்க பிரியாணிக்கு, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் 800 கிராம் வெங்காயத்தை போட்டுட்டு பிறகு பக்கத்து அடுப்பில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு குண்டானில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்க விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் போடுங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் எதுக்கு போடுறாங்கன்னா, அப்போ தான் வந்து கலர் வந்து டார்க்காக பிடிக்கும். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் போடுங்க. தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு கிண்டி விட்டுறதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டோம். இப்போ வந்து வெறும் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் கலருக்காக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 லிட்டர் தயிர் ஊற்றிக்கோங்க 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு. அப்புறம் எலுமிச்சைப்பழம், ஒரு அரை எலுமிச்சைப்பழத்தை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் கிண்டுங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான், இல்லைன்னா விட்டால் வந்து அடி பிடிச்சிரும். கிண்டிகிட்டே இருந்துட்டு இந்த பிரியாணிக்கு முக்கியமே வந்து தண்ணி தான். 1 கிலோ அரிசிக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் 2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றிருக்குறோம். தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா ஹையில் வச்சா கறி வந்து வெந்துடும். அப்புறம் வந்து அரிசி போட்டு கலரும் போது கறி வந்து உடஞ்சிரும். அதனால சிம்மில் வச்சுக்கோங்க அரிசி வேகிற வரையும். இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணோம், தண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து தண்ணி கொதிச்சிருக்கும். அரிசியை போட்டு ஒரு அரை வேக்காடு வர வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரை வேக்காடு தான் வேகணும். அப்போ தம் போடும்போது கரெக்டாக இருக்கும். வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த பிரியாணியில் வந்து இந்த வேக வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. ரொம்ப வந்து வேகமாக கிண்டாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். பொறுமையாக வந்து கிண்டி விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்கிற வரையும் இருக்கும் போது தம் போடுங்க. தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அரிசி வடித்த அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பதத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சு தம் போட்டுருங்க. தம் போட்டு உடச்சி திறந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பிரியாணி. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நல்லா அரிசி வந்து நல்லா உதிரியாக இருக்குது. பிரியாணி அரிசியும் உடையவே இல்லை. எங்களுதில் வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் லைட்டாக உடஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரியாணி பாருங்கள் எப்படி வந்து உதிரியாக வருதுன்னு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.